ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. உபதேசரத்தினமாலை என்னும் பிரபந்தத்தில் இப்பாடல் மிக ஆச்சரியமான ஒரு கருத்தை விளக்குகிறது. ஆழ்வார்கள் வாழ வேண்டும், அவர்கள் பாடிய 4000 பாசுரங்களும் வாழ வேண்டும், அதற்கிருக்கும் உரைநூல்கள் அனைத்தும் வாழ வேண்டும், இவையெல்லாம் சம்ஸ்கிருத வேதத்தோடே சேர்ந்து வாழ வேண்டும் என்று விசதவாக் சிகாமணிகளான மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். ஆழ்வார்கள் அப்படி என்ன கருத்தை சொல்லி போந்தார்கள்? வடமொழி வேதமும் வேதாந்தமும் இதிகாச புராணங்களும் எதை சொல்ல வந்தனவோ அதையே ஆழ்வார்கள் தெரிவித்தார்கள். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது, ரிஷபதேவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரம்மாவர்த்தம்ங்கிற இடத்தில் அமர்த்தி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்மத்தாலே பிறவி, பிறவியாலே கர்மம், வாசனையாலே மேலும் மேலும் குற்றத்தை புரிகிறோம், ஆகையால் தான் கர்மங்கள் தொடர்கின்றன, அதை வெட்டுவதற்கு பக்தி தவிர வேறு வழி கிடையாது, சம்சாரத்திலிருந்து நீங்க பக்தி ஒன்றுதான் வழி என்று தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார். இப்படி இருக்கும்போது நாம் எதற்காக கண்டவிடத்தில் ஆசை கொள்ளுகிறோம்? பக்தியை நேரையே பண்ண ஆரம்பிச்சுடலாமேன்னா நம்மால் புலன்களை வெல்ல இயலவில்லை. நம் புலன்கள் போன வழிக்கு நாம் போகிறோம். இதை பற்றி கூறத்தாழ்வான் தெரிவிக்கும் போது, இந்திரியங்களெல்லாம் குதிரைகளைப் போலே அவைகள் தரிகட்டு ஓடுகின்றன. அப்படி ஓடும்போது தவறான பாதையில் நம்மை இழுத்து செல்லுகின்றன. அதிலிருந்து நாம் மீட்க வேண்டும். கடிவாளத்தை போட்டு குதிரைகளை நன்கு கட்டுப்படுத்த வேண்டும். அந்த புலன்களை ஜெயிப்பது தான் கடினமாக உள்ளது. அதை பற்றி இப்போ இவரும் உபதேசிக்கிறார். பும்சா ஸ்திரியா மிதுனி பாவமேதம் தயோர்மிதோ ஹிருதய கிரந்தி மாகுகு அத்தः கிரகக்ஷேத்திர சுதாப்த வித்தைஹி ஜனஸ்ய மோகோய மகம் மமேதி யதா மனோஹிருதய கிரந்திரஸ்ய கர்மானுபத்தா திருட ஆஸ்ரதேத. இவன் எப்போது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், வீடு, பணம், காசு, நிலம், புலம், நீச்சு என்று இதை பற்றியே நினைக்க தொடங்குகிறானோ அப்போது இவன் புலன்கள் தவறான பாதையில் இழுக்கத் தொடங்குகின்றன. ஏனெனில் தான் ஆத்மான் இவனுக்கு புரிதல் இருந்தால் அப்போ ஆத்மாவுக்கு நல்லதேதோ அதை மட்டும் செய்வான். தானே இந்த உடல் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தால் அப்போ உடலுக்கு எது சுகம் கொடுக்குமோ அந்த செயல்களில் தான் ஈடுபடுவார். மனைவி மக்களுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்வார். தர்மம் என்ன சொல்லித்து ஆத்மாவுக்கு எது பிடிக்கும் யோசிக்கலை. நம்ம பக்கத்தில் இருக்கிறவாளை சந்தோஷப்படுத்துறது தான் நமக்கு கடமை என்று இவர் நினைத்து கொண்டார். எல்லாரும் ஒரே எண்ணத்தோடு இருப்பான்னு சொல்ல முடியாதே. அவர்கள் உலக இன்பத்தில் ஆசை கொண்டவர்களாக இருக்கலாம், உடல் இன்பத்தில் ஆசை கொண்டவர்களாக இருக்கலாம். அவர்களை திருப்திப்படுத்தணும்னா அப்போ இவனை அந்த வழிக்குத்தான் போகணும். அப்போ புலன்கள் அடங்க மறுக்கின்றன. அந்த புலன் அடங்காதபடியாலே இவனால் நல்வழிப்பட இயலாமல் போகிறது. இதற்கு மாற்று மருந்து உண்டா? ஏன்னா நம்ம எல்லாரையுமே புலன்கள் கட்டப்படுத்தத்தான் போகிறது. இதை சான்றோர்களை ரிஷிகளை கூட புலன்கள் விடலேன்னு சொல்லிட்டா விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் சேரும் ஐம்புலன் இவை. இதை பற்றித்தான் திருமழிசை ஆழ்வார் மாற்று மருந்தோடு சேர்த்து தெரிவிக்கிறார். திருமழிசை ஆழ்வார் சென்னப்பட்டணத்துக்கே அருகிலே ஸ்ரீபெரும்புதூர் போகும் வழியில் திருமழிசை என்னும் திவ்யக்ஷேத்திரத்தில் அவதரித்தவர். பகவானோ ரொம்ப ஆச்சரியமாக ஜெகநாத பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ஜெகநாதன் ஜகத்துக்கே நாதன். அவனிடத்திலே திருமழிசை ஆழ்வார் அவதரித்தார். அந்த ஊருக்கே மகீசார க்ஷேத்திரம்னு பேர். பூமண்டலம் முழுக்க தேடினாலும் அதை போல ஒரு இடம் கிட்டாதாம். பூமாதேவிக்கே சாரமான இடம், மிகச்சிறந்த இடம் என்றால் இவ்விடம்தானான். அதனால் மகீசார க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். தை மாசத்தில் மக நட்சத்திரத்திலே திருமழிசை ஆழ்வாருடைய திருவவதாரம். மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசன் பக்திசார மகம் பஜே. அவருடைய திருக்கால் திருவடி, அதனுடைய கட்டவிரலில் ஒரு கண் உண்டு. எப்படி சிவபெருமானுக்கு நெற்றியில் 3ஆம் கண் உண்டோ அதே போல திருமழிசை ஆழ்வாருக்கு தன் திருவடியில் 3வது கண் உண்டு. திருமழிசை ஆழ்வாருக்கு சிவன்தான் பக்திசாரன் அப்படிங்கிற பெயரையே சூட்டினார். அவ்வாழ்வார் தெரிவிக்கிறார், குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலகள் 4லும் பயின்றிலேன், புலன்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன். 5 புலன்களை நான் ஜெயிக்கலை, 4 குலங்களுக்குள்ள எதுலையுமே நான் பிறக்கலை, எந்த சாஸ்திரத்தையும் வாசிக்கலை. குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலகள் 4லும் பயின்றிலேன். 4 வேதம் இதிகாச புராணம் ஒன்றுமே கக்கலை.
எந்த 4 குலங்களுக்குள்ள நான் பிறக்கவும் இல்லை. எங்கோ பிறந்தேன், எங்கோ வளர்ந்தேன், எங்கோ வாழ்கிறேன். சரி, புலன்களையாவது ஜெயித்தீரா? புலன்கள் 5ம் வென்றிலேன். 5 புலன்களையும் நான் ஜெயித்தது கூட கிடையாது. பின் என்னதான் பண்ண போறீர்? இப்போ இதை போல ஒரு துர்தசை நமக்கு இருக்குன்னா நாம் முன்னுக்கு வருவது எப்படி? ஒரே வழி, பெருமானுடைய திருவடிகளில் பக்தி பண்ணுவதே. அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் இப்போ ஆழ்வார் ஆயிட்டேன். அதனால தான் எழில் சந்த விருத்தம் 120, திருச்சந்த விருத்தம் 120 பாசுரங்களை பாடினேன். நான்முகன் திருவந்தாதி 96 பாசுரங்களை பாடினேன். இதெல்லாத்துக்கும் ஏது ஒரே காரணம்? பெருமானுடைய அருள், அவன் பேரில் அடியனுக்கு இருந்த ஆசை. ஆசை ஒன்று தான். ஆசையை உபாயமாக பகவான் வச்சுக்கிறது இல்லை. ஆசைப்படுறதுக்கு தானே நாம ஒரு பக்தன்னு சொல்லுண்டாலே பகவான் இடத்துல நம்ம ஆசை இருக்க போகிறது. ஆசை இருக்கான்னு மட்டும்தான் அவர் பரீட்சை பண்ணுறார். ஆசை இருக்கிறவன்னு தெரிஞ்சா அவர் அருளை பொழிஞ்சு விடுறார். அருள் எப்போதும் இருக்கும். ஆனால் ஆசை இருக்கிறவர் பேர்களில் படும், ஆசை இல்லாதவா பேரில் படாது. இவ்வளவே. இதுக்கு மேலே பெருமாள் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்கல. ஆசை இருக்கிறவனாக இருந்தால் அருள் படும், ஆசை இல்லாதவனாக இருந்தால் அருள் வீணாப்படுது. அப்போ இவன் பேரில் அது படாமலே போய்விடுகிறது. அப்போ திருமழிசைப்பிரானும் நலங்களாய நற்கலகள் 4லும் பயின்றிலேன் பொறிகள் எந்த புலன்களைந்தும் வென்றிலேன். புலன்களை இந்திரியங்களை நான் ஜெயித்ததே கிடையாதுங்கிறார். புலன்களை ஜெயிக்காமல் ஆண் பெண் சுகத்துக்கு ஒருத்தன் ஈடுபடத் தொடங்கும் போது தான் தேகமல்ல ஆத்மாங்கிற எண்ணத்தையும் மறந்து விடுகிறான். எண்ணத்தை விட்டுடுறான். அப்போ அவனுடைய மனத்தில் முடிச்சு விழுகிறது. முடிச்சுன்னா சந்தேக முடிச்சு. நாம் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா, ஆத்மாவுக்காகன்னு பண்ணோம்னா சந்தேகம் முடிச்சே விடாது. ஆனால் உடம்புக்காகன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்போ எதை வேணா பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான். எத்தத்தின்னா பித்தந்தெளியும். ஆத்மாவனுடைய உன்னதிக்காக இருக்கும் பாதை ஒரே பாதை, குழப்பமில்லாத பாதை, தடங்கலற்ற பாதை. ஆனால் உடலின்பத்துக்காக இருக்கும் பாதை எத்தனையோ பாதை. ஒன்றே ஒன்றா எல்லாம் உபாதை அப்படி தான் வச்சுக்கணுமே தவிர இது என்ன ஒரு பாதையோடு போடப்படுறதா? இப்போ என்ன உடல்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ பணங்காசு சேர்த்து வைக்கணும், நல்ல வீடாக கட்டணும், நல்ல மனைவி நல்ல கல்யாணம் வேணும், நல்ல கணவன் வேணும், அவாவாளுக்கு இருக்கிற ஆசைகள்லாம் நிறைவேற்றிண்டாகணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், வேலை நன்னா கிடைக்கணும், சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கணும், வீட்டில் மாடி வீடாக கிடைக்கணும், பங்களா வாசமாக இருக்கணும், எனக்கு பேரும் புகழும் நன்னா இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் நன்னா இருக்கணும். இது ஒன்னொன்றுத்துக்கும் உழைப்பு வெவ்வேறாக போய்டுறது பாருங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பே அல்ல. நான் ஒத்தொத்தரிடத்து எல்லா உறவுக்காராளுக்கும் நன்னா இருக்கணும்னா நிறைய அவள்கிட்ட பேசி அவளை புகழ்ந்து சமாதானப்படுத்தி பண்ணிட்டு இருக்கணும். அதே நான் வேலை செய்கிற இடத்துல நன்னா பேர் எடுக்கணுமா, குறைச்சலாக பேசி யாரை பற்றியும் புறங்கூறாமல் நன்னா உழைச்சி முன்னுக்கு வரணும். அப்போ இங்கேயானா குறைச்சலாக பேசி நிறையா உழைங்கிறார். அதே ஒரு கல்யாணத்தில் நாம் 10 பேராக சேர்ந்து உட்காந்துருக்கோம். அப்போ பேசாமல் நான் மாட்டுக்கு உழைப்பை பற்றி நினச்சிருந்தா என்ன திமிரு பற்றியா இருக்குது? நம்மோட உட்காந்து பேசுகிறார பற்றியா? 10 நிமிஷம் பேசுறது இல்லைன்னுவா. அப்போ இங்கே வந்தால் வளவளான்னு பேச வேண்டியிருக்கு, அங்கே போனால் வளவளான்னு பேசாதேங்கிறான். இதை போல் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட எத்தனை பாதைகள். அப்போ உலக இன்பத்துக்காக உழைக்கணும்னா ஒன்னொன்னும் பாதை மாறிண்டே இருக்குது. இப்போ நாமே கூட ஒத்தொத்தர் இடத்துல என்னென்ன முகத்தை வச்சுக்க வேண்டியிருக்கு சொல்லுங்க. இப்போ நாம் நிறையா பணங்காசு சம்பாதிக்கிறோம், அதை நன்னா டெபாசிட் பண்ணி வச்சுக்கணுமா? இது இன்னும் வரப்போகிறது, இன்னும் எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு கணவன் மனைவி பேசிக்கணும். இதே எழுத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் நிறையா வச்சிருக்கீள் போல் இருக்கே அப்படின்னு சொல்ல வந்தா, இல்லை சுவாமி ஒரே கடன் தொல்லையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கே தெரியல, அவள்கிட்ட சொல்ல வேண்டியது. இதே நம்ம அப்பா அம்மா எதானு கேட்கறதுக்கு வந்தா ஒருவேளை நம்மகிட்ட ஏதானு கேட்டுருவாளோ அப்படிங்கிறதுக்காக வேற முகத்தை அங்கே வச்சுக்க வேண்டியது. ஒரு முகமே நாட் பாசிபிள். அப்போ இந்த லோகத்தில் எல்லாத்துக்கும் வெவ்வேறு முகம். வெவ்வேறு முகம்னாலே பொய் சொல்லணும், பொய் சொல்லணும்னாலே நிறைய உழைக்கணும், உண்மை சொல்கிறதுக்கு உழைக்கவே வேண்டாம், பொய் சொல்கிறதுக்கு ரொம்பவே உழைக்கணும். இது ஏதாவது கட்டம் பக்தியில் உண்டா? ஒரு கஷ்டம் இல்லை பாருங்க. ஒரே பாதை ராஜ பாட்டை புலன்கள் கட்டப்படுத்தாது. ஏன்னா அதை போட்டிருக்கிற பாட்டையே பெருமாள் போட்டு வச்சிருக்கார். தாராளமாக அவர் ஒத்தரை பற்றி தான் கவலை, மற்ற பேரை பற்றி கவலைப்படவே வேண்டாம். முரண்பட்டு 2 செயல்களை செய்யு சொல்லவே மாட்டார்கள். தாராளமாக முன்னேற்ற பாதையில் போகலாம். ஆகையால் இது ஹிருதயத்தில் முடிச்சு விழுந்துடுறது. எப்பவும் சிந்திக்க வேண்டியது, யாரை எப்படி திருப்தி பண்ணலாம், என்ன பண்ணலாம், பேசினா தப்பா, பேசாட்டா தப்பா, பண்ணா தப்பா, பண்ணாட்டா தப்பா. வேலை பார்க்குற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, எத்தனை இடம் ஒன்னொன்னுத்திலையும் மாறி மாறி நடந்துக்க வேண்டியிருக்கும்.